குழந்தைகளுக்கு சும்மா கொடுப்போம். குழந்தைங்களுக்கு ஃப்ரீ. காசு இல்லைன்னு யாரு யாரும் கொடுத்துருக்கோம். பசின்னு ஒருத்தர் வந்து கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம கொடுக்கலன்னா அந்த சாப்பாடை வச்சுட்டு பிரயோஜனமே இல்லை. பிரியாணி கூட 50 ரூபாய்க்கு தான். எப்படின்னா சில்லியோட வாங்கினாலும் 50 தான், சிக்கன் வறுவலோட வாங்கினாலும் 50 தான், போட்டியோட வாங்கினாலும் 50 தான். அதாவது மீறி போனால் ஒருத்தரோட கான்செப்ட் ஒரு 60 ரூபாக்குள்ள பட்ஜெட் முடிச்சுட்டு போகணும். ரெண்டாவது ஒரு ஆஃப் ரைஸ் வாங்கினா 10 ரூபா தான். அந்த ஆஃப் ரைஸோட வச்சு அவங்களுக்கு திருப்தியாக கொடுக்கணும். ஆட்டோ ஓட்டும் போது ஒரு இடத்துல போய் ஒரு சாப்பிடணும் அப்படின்னோம்னா அந்த 20 ரூபாய்க்கு நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அப்போல்லாம் வந்து 10 ரூபாய்க்கு வந்து 4 இட்லி கொடுப்பாங்க. அந்த 4 இட்லி வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும். அந்த கஷ்டத்தை உணர்ந்தங்காட்டி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் இங்கே பிரியாணி போடும்போது வெறும் 30 ரூபாய்க்கு தான் போட்டேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி 30 ரூபா தான். சில்லியோட அப்பவும் நாங்கள் வந்து 30 ரூபாய்க்கு பிரியாணி கொடுப்போம். 20 ரூபாய்க்கு எம்டியும் இப்போ தான் கொண்டு வந்திருக்கோம். அப்போல்லாம் எம்டி வந்து 12 ரூபா தான். ஓகே. 12 ரூபா 10 ரூபா அவ்வளோதான். அந்த கான்செப்டில் போகும். குழந்தைகளுக்கு சும்மா கொடுப்போம். குழந்தைங்களுக்கு ஃப்ரீ. ஸ்கூல் குழந்தை பக்கத்தில் இருக்கங்காட்டி ஸ்கூல் குழந்தைக்கு எங்கள் அம்மா வந்து வந்தாங்கன்னா சாப்பாடு வந்து சும்மா கொடுத்து நான் மக்களுக்கு கொடுக்குறது வந்து சில்லியோட வாங்கிக்கோங்க 50 ருபீஸ், சிக்கன் வறுவலோட வாங்கிக்கோங்க 50 ருபீஸ்க்கு, மட்டன் போட்டியே தர 50 ருபீஸ்க்கு, பீப் சுக்காவோட வாங்கிக்கோங்க 50 ருபீஸ் தான். ஒரு இடத்துக்கு வறுவல்னு போய் வாங்க போனோம்னா 70 ரூபா 80 ரூபா ஆகும். நான் பிரியாணியோட 50 ரூபாய்க்கு தான். எப்படி கட்டுப்படி ஆகுது? எல்லாமே முக்கியமான இது விஷயம் என்னன்னா ஒய்ஃபோட ஒத்துழைப்பு தான். காலையில் நான் கறி வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே ஒய்ஃப் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். வந்துட்டோம் அப்படின்னம்னா அவங்க எல்லாம் சேர்ந்து செய்கிறதா. அப்புறம் தம்பி, இன்னொன்று பார்த்தோம்னா தங்கச்சி. அங்கே நிற்கிறது எல்லாமே குடும்பத்தை சேர்ந்து ஒன் ஃபேமிலி தான். வெளியே ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் 500 ரூபா கிடைக்கும். அந்த 500 ரூபா இங்கே கிடைச்சா அவங்க சந்தோஷம். அதே நேரத்துக்கு எங்களுக்கு 2 நேரத்துக்கு சாப்பாடு எங்களுக்கு கை கிடைச்சாச்சு. நாங்கள் செய்கிற சாப்பாடே நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். அவ்வளோதான் விஷயம். நான் கேள்விப்பட்டேன் வயசானவங்க வந்தாலுமே வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவீங்க. அப்படி வயசானவங்கனால காசு இல்லைன்னு யாரு யாரும் கொடுத்துருக்கோம். இது எப்படி நான் எனக்கு புரியல. 50 ரூபாய்க்கு பிரியாணியும் கொடுக்குறீங்க, அதுக்கு ஒரு 2 சைட் டிஷ்ஷும் கொடுக்குறீங்க. யாராவது வந்து கேட்டால் காசெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறீங்க. நம்ம ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது இல்லைங்களா. பசின்னு ஒருத்தர் வந்து கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம கொடுக்கலன்னா அந்த சாப்பாடை வச்சுட்டு பிரயோஜனமே கிடையாது. உங்களுக்கு லாபமாக நிற்கிதா? அதான் சொல்கிறேன். எல்லாம் ஃபேமிலி, மொத்தம் ஃபேமிலியோட வேலை செய்கிறோம். போதுமான குழந்தைகளுக்கு சும்மா கொடுப்போம். குழந்தைங்களுக்கு ஃப்ரீ. காசு இல்லைன்னு யாரு யாரும் கொடுத்துருக்கோம். பசின்னு ஒருத்தர் வந்து கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம கொடுக்கலன்னா அந்த சாப்பாடை வச்சுட்டு பிரயோஜனமே கிடையாது. பிரியாணி கூட 50 ரூபாய்க்கு தான். எப்படின்னா சில்லியோட வாங்கினாலும் 50 தான், சிக்கன் வறுவலோட வாங்கினாலும் 50 தான், போட்டியோட வாங்கினாலும் 50 தான். அதாவது மீறி போனால் ஒருத்தரோட கான்செப்ட் ஒரு 60 ரூபாக்குள்ள பட்ஜெட் முடிச்சுட்டு போகணும். ரெண்டாவது ஒரு ஆஃப் ரைஸ் வாங்கினா 10 ரூபா தான். அந்த ஆஃப் ரைஸோட வச்சு அவங்களுக்கு திருப்தியாக கொடுக்கணும். ஆட்டோ ஓட்டும் போது ஒரு இடத்துல போய் ஒரு சாப்பிடணும் அப்படின்னோம்னா அந்த 20 ரூபாய்க்கு நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அப்போல்லாம் வந்து 10 ரூபாய்க்கு வந்து 4 இட்லி கொடுப்பாங்க. அந்த 4 இட்லி வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும். அந்த கஷ்டத்தை உணர்ந்தங்காட்டி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் இங்கே பிரியாணி போடும்போது வெறும் 30 ரூபாய்க்கு தான் போட்டேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி 30 ரூபா தான். சில்லியோட அப்பவும் நாங்கள் வந்து 30 ரூபாய்க்கு பிரியாணி கொடுப்போம்.